வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்சிடி எக்ஸாம்னா என்ன, பிஇஓ எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் இன்னுமே தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கலாம், எதை படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்சிடி எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணினவங்க எஸ்சிடி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தான் எஸ்சிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா 50க்கு ஒரு 20 மார்க் நம்ம எடுத்தால் பாஸ். அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளுக்கு தமிழுக்கு வைப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன பாடம்லாம் படிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு 30 கேள்வி, அதே மாதிரி இங்கிலீஷ் ஒரு 30 கேள்வி, கணிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கேள்வி, அறிவியல் 30 கேள்வி, சமூக அறிவியல் ஒரு 30 கேள்வி, அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 மதிப்பெண்கள் நமக்கு அதில் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். இந்த எஸ்சிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், எந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா ஸ்கூல் புக்கையுமே நம்ம தரவு பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு இந்த எஸ்சிடி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சிடி எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ்லாம் எவ்ரிடே அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எஸ்சிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிஇஓ எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஇஓ எக்ஸாம் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் பிஇஓ எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறது தெரியாதவங்களும் இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு தான். ஓகே, இப்போ பார்க்கலாம் பிஇஓ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி என்னென்னா எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் அது கூடவே பிஎட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிஇஓ எக்ஸாமுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் டவுட்டில் இருப்பாங்க, பிஇஓ எக்ஸாமா, அதுக்கு நம்ம டெட் ஒரு வேளை பாஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம பிஇஓ எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. தெரியாதவங்க பற்றி சொல்கிறேன். அதனால பிஇஓ எக்ஸாமுக்கு டெட் பாஸ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. அவங்க அவங்க என்ன எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஇஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட்டாட்சி கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஇஓ எக்ஸாமுக்கும் என்ன உண்டுன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டு. நம்ம எஸ்சிடி எக்ஸாமில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான். பட் கொஸ்டின்ஸ் டிகிரி லெவலில் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படின்னா, ஒரு 30 கேள்வி தமிழில் கேட்பாங்க. அதனுடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்ணாக வச்சுருக்காங்க. அந்த 50க்கு நம்ம 20 மதிப்பெண் எடுத்தால் பாஸ். அப்படி பாஸ் ஆனால் தான் அடுத்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு வேல்யூ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் கொஸ்டின்ஸ் 150 இருக்கும். அதில் கோர் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 110. இந்த பிஇஓ எக்ஸாமில் இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், அந்த தமிழ் தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு தலைப்பில் நம்ம எதை படிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6th ஒரு 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் எல்லாமே படிக்கணும். கூடவே அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து மேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், ஜென்ரல் சயின்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அதே மாதிரி யூனிட் 5ல் ஹிஸ்ட்ரி நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். அடுத்து யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிரஃபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா. யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க்குக்கு கேட்பாங்க. அதே மாதிரி சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடகாலஜி ஒரு 30 மார்க்கு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிடி எக்ஸாமுக்கும் இந்த பிஇஓ எக்ஸாமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சிடி எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கவர் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பிஇஓ எக்ஸாம் எப்படி இருக்கும்னா, டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் தான் இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஓகேன்னு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் மேலும் நிறைய வீடியோஸ் எஸ்சிடி சம்மந்தமாக, அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் நோட்ஸு
இதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவைப்படுற நோட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.